அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை, அஷ்டமி திதியோட கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்கள்ல நம்ம யாரை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு நானே 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா அதையும் மீறி சில விஷயங்கள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு, சில விஷயங்கள் நமக்கு கெட்டது நடக்காம நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விதியை மதியால் வெல்ல முடியாட்டியும் திதியை பிடித்தவன் விதியை வெல்வான் அப்படிங்கிறதுல ஆன்மீகத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன கிழமை பிறந்தோம் அப்படிங்கிறோம், என்ன நட்சத்திரம் நமக்கு தெரியும், என்ன கோத்திரம் குலம் இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம என்ன திதியில பிறந்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்குமே சமீபத்துல நானும் தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா, நம்ம பிறந்த திதியோட நம்ம நாள் எந்த கிழமையில பிறந்தோமோ அன்னைக்கு ஒரு திதி கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப பௌர்ணமி, இல்ல அஷ்டமி, இல்ல பிரதமை, இல்ல ஏகாதசி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திதியில தான் நம்ம பிறந்திருப்போம் எல்லாருமே, சதுர்த்தி அந்த மாதிரி. இந்த திதியில இருக்கிற வளர்பிறை திதிக்குரிய கடவுள் இருக்காங்க, தேய்பிறை திதிக்குரிய ஒரு கடவுள்கள் இருக்காங்க. அந்த கடவுள்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப எந்த கோவிலுக்கும் போயும் பிரச்சனை தீரல, எல்லா சாமியும் கும்பிடுறேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திதியை கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த திதி நம்ம விதியை மாற்றக்கூடிய வலிமை நமக்கு தரும். சரிங்களா? அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அஷ்டமி திதியோட வரும்னு சொல்லி அந்த திதியை மென்ஷன் பண்ணி சொல்றேன். அப்ப அஷ்டமி திதி அப்படின்னாலே யாருக்கு உரியதுன்னா பைரவருக்கும் வாராகி தாய்க்கும் உரியது. இந்த மாதிரி உக்கர கடவுள்களை நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன காரணம்? நம்ம வாராகி அம்மன் பகைவர்கிட்ட நம்மளை பாதுகாத்து தருவாள். அதாவது ராஜராஜேஸ்வரிக்கே படைத்தளபதியா இருந்து போர் புரிஞ்ச ஒரு படைத்தளபதி. அவங்க நமக்கு வெற்றியை தருவாங்க அப்படின்னு நம்பி நம்ம பூஜை பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைரவர் சிவன் கோயில்ல பாதுகாப்பா இருக்கிறது, பாதுகாவலனே பாத்தீங்கன்னா பைரவர் தான். அவர்கிட்டதான் சிவன் கோயிலோட சாவியே வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி பைரவருடைய அந்த ஆலயம், சிவாலயமே பாத்தீங்கன்னா பைரவருடைய பாதுகாப்பு கவசமா பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவர் பைரவான்னு சொல்லி நம்ம விழுந்தாலே போதும், அவர் எங்க இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். சோ அந்த மாதிரி சனிக்கிழமையோட கூடிய அஷ்டமி திதியில இந்த பதிவை உங்கள்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை அப்படிங்கிறதும் ஒரு திதி 15 திதி வரும், தேய்பிரையில ஒரு 15 திதி வரும். இந்த 15 திதிக்குரிய சுவாமி யாரு, கடவுள் யாரு, இறைவன் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாதகம் நோட்டு இருந்தா அதுல நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்க டேட் புக் போட்டு அந்த இதுல இருக்கும் ஜாதகத்திலேயே அதுல திதி இருக்கும். அந்த திதி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்க, என்ன நேரத்துல பிறந்தீங்க எல்லாம் போட்டீங்கன்னா அதுக்கு உரிய நாள், நட்சத்திரம், அந்த திதி எல்லாமே வந்துடும். இதை நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த திதிக்குரிய இறைவனை இப்ப நான் வீடியோல காட்டுறேன். அந்த பெயர்கள் என்னென்னு காட்டுறேன். அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த திதியில பிறந்தீங்க அப்படின்னு அந்த திதியில நீங்க பிறந்ததை, அந்த கடவுளை நீங்க கெட்டியமா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சில மாற்றங்கள் நடக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா இதை நம்பணும். நம்பிக்கை இருக்கவங்க இதை பாருங்க. இதை நீங்க கெட்டியா புடிச்சுக்கலாம். இல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வேற வீடியோ வந்தா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் அந்த திதிக்குரிய வளர்பிறை திதிக்குரிய திதியும் அந்த தெய்வங்களையும், தேய்பிரைக்குரிய அந்த தெய்வங்களையும் அந்த திதியும் நான் சொல்றேன். அதை காட்டுறேன். நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு என்ன கடவுள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்க. நான் எந்த திதியில பிறந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நானும் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ சரி, ஓகே, இவர்தான் நமக்கு கடவுளா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு. அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் கோவிலுக்கு அவ்வளவா போக முடியாது. ஆனா போனா கண்டிப்பா நான் கும்பிடுவேன். நல்லபடியா எல்லாமே வழிபாடு செய்வேன். அவரோட ஸ்லோகத்தை நான் நிறைய தடவை சொல்லி டெய்லி சொல்லுவேன். அப்படிப்பட்ட அவரே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு திதிக்குரிய தெய்வமா இருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சஷ்டினா நம்ம முருக வழிபாடு செய்யறோம். கார்த்திகை நட்சத்திரம்னா முருக வழிபாடு செய்யறோம். அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னாலும் வைகாசி விசாகம் முருக வழிபாடு செய்யறோம். பங்குனி உத்திரம்னாலும் அந்த முருக வழிபாடு செய்யறோம். நட்சத்திரத்திற்குரிய வழிபாடுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது திதிக்குரிய தெய்வங்கள், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம அந்த திதி என்ன, அந்த தெய்வங்கள் என்னன்னு பார்க்கலாம்.
தேய்பிரையை நம்ம கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். தேய்பிரை திதியில ஃபர்ஸ்ட் பிரதமை வந்து துர்க்கை அம்மன், துவதியை அப்படிங்கிறது வாயு பகவான், திருதியை அக்னி பகவான், சதுர்த்தி விநாயகர் மற்றும் யமதர்மன், பஞ்சமி நாக தேவதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஷ்டி முருகப்பெருமான், சப்தமி சூரிய தேவன், அஷ்டமி மகாருத்ரன் மற்றும் துர்க்கை அம்மன், நவமி சரஸ்வதி தேவி, தசமி துர்க்கை அம்மன் மற்றும் யமதர்மன், ஏகாதசி சிவபெருமான், துவாதிசி சுக்கிரன், திரியோதசி நந்தி பகவான், சதுர்த்தசி ருத்ரன், அமாவாசை காளி தேவி மற்றும் பித்திருக்கள். இவங்க எல்லாருமே தேய்பிரைக்குரிய திதியில பிறந்தவங்களுக்காக. இப்ப நம்ம வந்து வளர்பிறை திதிக்கான அந்த தெய்வங்களை வந்து யாருன்னு பார்க்கலாம். வளர்பிறைய சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதமை பிரம்மாதேவன் குபேரன், துவிதியை பிரம்மதேவன், திருதியை சிவபெருமான் மற்றும் கௌரி அம்மன், சதுர்த்தி விநாயகர் மற்றும் யமதர்மன், பஞ்சமி திரிபுர சுந்தரி. பஞ்சமினால நம்ம வாராகி நினைப்போம், ஆனா திதி வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறையில திரிபுர சுந்தரி. அதே மாதிரி சஷ்டி வந்து செவ்வாய் பகவான். நமக்கு தேய்பிரைக்கு தான் முருகன் வந்தாரு, ஆனா வளர்பிறையில செவ்வாய் பகவான் தான் வந்திருக்காரு. அப்ப நீங்க வளர்பிறையில பிறந்து சஷ்டி திதியில பிறந்தா செவ்வாய் பகவான அங்காரகன வழிபாடு செய்யணும். சப்தமி இந்திரன் மற்றும் ரிஷி, அஷ்டமி கால பைரவர், நவமி சரஸ்வதி தேவி, தசமி வீரபத்திரன் மற்றும் தர்மராஜா. இவங்களை நீங்க வந்து வழிபாடு செய்யணும் இந்த திதியில பிறந்தவங்க. ஏகாதசி மகாவிஷ்ணு மற்றும் ருத்ரன், துவாதிசியில பிறந்தவங்க பெருமாள், திரியோதசியில பிறந்தவங்களுக்கு மன்மதன், சதுர்த்தசி அப்படிங்கிறவங்களுக்கு காளி தேவி, பௌர்ணமியில பிறந்தவங்க லலிதாம்பிகை. இந்த திதிகளை நீங்க நோட் பண்ணிட்டு உங்களோட கடவுள் யாருன்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கடவுள் யாருன்னு பாருங்க. எனக்கு உரிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து வளர்பிறையில அதாவது விதியில பிறந்தேன். அதனால எனக்கு வந்து பிரம்மதேவர் தான், தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த பிரம்மதேவன் தான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உரிய கடவுள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்வை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்திலேயே திருப்பட்டூர் கோயில் இருக்கு, பிரம்மா கோயில் இருக்கு. நான் வந்து அடிக்கடி அங்க போவேன். இந்த சித்திரை வருஷ பரப்பு கூட போன வருஷம் நான் அங்கதான் போயிருந்தேன். எனக்கே தெரியாது, ஆனா வந்து போயிட்டேன். நல்லபடியா தான் இருந்துச்சு அந்த வருஷம் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சேன். உங்களுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திதியைக்குரிய அந்த தெய்வத்தை நீங்க வணங்கும் போது நல்லபடியான மாற்றங்கள் நடக்கும். நானும் இனிமே பிரம்மாவை கெட்டியா பிடிச்சுக்க போறேன். நீங்க யாரை பிடிச்சுக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பயனுள்ள வீடியோ தான். ஏன்னா எனக்கு, என் வீட்டுக்காரருக்கு, என் மகனுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு திதிக்குரிய தெய்வம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். அவங்களதான் நாங்க வழிபாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு திதிக்குரிய தெய்வத்தை தான் நீங்க வழிபாடு செய்யறீங்களா அப்படின்னு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து இறைவன் வந்து வழிவிடுவாரு. அப்படிதான் நானும் வந்து இந்த விஷயத்த நினைக்கிறேன். ஏன்னா சனி பயிற்சி வரப்போகுது. அதை நினைச்சு சில பேருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இல்ல ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த திதிக்குரிய தெய்வத்தை கண்டுபிடிச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். நன்றி, வணக்கம்.